வணக்கம் நேயர்களே, இன்றைய பரபரப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக ஜெபஸ்டன். இந்தோனேஷியாவில் சொகுசு கப்பல் ஒன்று நடுக்கடலில் பற்றி எறிந்த காட்சிகள் பார்ப்போரை பதைக்க வைத்துள்ளது. இந்தோனேஷியாவில் சொகுசு கப்பல் ஒன்று நடுக்கடலில் பற்றி எறிந்த காட்சி காண்போரை பதைக்க வைத்துள்ளது. இந்தோனேஷியாவில் 280 பேருடன் சென்ற சுற்றுலா கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலர் பலியாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்தோனேஷியா வடக்கு சுல்வேசி தீவு அருகே மனோட்டாவில் இருந்து தஹூட்டா நோக்கி 280க்கும் மேற்பட்டோருடன் சென்ற சுற்றுலா கப்பலில் திடீரென தீ பற்றி எரிந்தது. தீ மளமளவென கப்பல் முழுவதும் பரவியதால் கப்பலில் இருந்த ஏராளமானோர் உயிர் தப்ப கடலில் குதித்தனர். தகவலறிந்த மீட்பு படையினர், பேரிடர்கால மீட்பு குழுவினர் அடங்கிய 2 கப்பல்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 150க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். காணாமல் போன நூற்றுக்கணக்கானோரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருக்கோவிலூர் அருகே ஒரு சொகுசு காரோட டயர் வெடிச்சு ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்து 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவனூர் கூட் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் மாதவன் தனது குடும்பத்தினர் உள்ளிட்ட 10 பேருடன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு காரில் சென்றுள்ளார். அப்போது அத்திப்பாக்கம் என்ற இடத்தில் காரின் முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரியில மீனவ கிராமத்தில் 2 குரூப்புக்கு இடையே மிகப்பெரிய மோதல் வெடிக்க ஊரே கலேபரம் ஆயிடுச்சு. கன்னியாகுமரியில் மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் இரு தரப்பினர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. மண்டைக்காடு அருகே புதூர் CRS நகர் மீனவ கிராமத்தில் ஸ்டீபன் ராஜ் என்பவருக்கும் ஆண்டனி என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சனிக்கிழமை அன்று குருசடி பகுதியில் இரு தரப்பினர் இடையே மோதல் வெடித்துள்ளது. அப்போது பெண்கள் உட்பட ஏராளமானோர் கட்டை, கம்பி, அரிவாள் என கையில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்து ஒருவரை ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். சினிமா காட்சியை விட கொடூரமாக நடந்த இந்த சண்டையில் 10 பேர் காயமடைந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக 30க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் அஜித்குமாரின் கார் மீண்டும் விபத்தில் சிக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற GT4 யூரோப்பியன் சீரிஸ் கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் டீம் பங்கேற்றது. 2வது நாள் ரேஸ் தொடங்கிய அரை மணி நேரத்தில் முன்னால் சென்ற கார் வளைவில் திரும்பும் போது திடீரென பழுதாகி நடு டிராக்கில் நிற்க பின்னால் வந்த அஜித்தின் கார் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக அந்த கார் மீது மோதி விபத்தில் சிக்கியது. இதில் அஜித்தின் கார் இடதுபுற முன்பகுதி லேசாக உடைந்து சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக அஜித்குமாருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை.
விபத்தில் சிக்கி சிதறி கிடந்த கார் உபகரணங்களை அஜித்குமார் அகற்ற இதனை பார்த்த வர்ணனையாளர் இவர் ஒரு சாம்பியன் எனவும் பெரும்பாலான டிரைவர்கள் இதுபோன்ற செயலில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் புகழ்ந்தார். இந்த காட்சியை அஜித் ரசிகர்கள் பெருமிதத்துடன் பகிர்ந்து வருகின்றனர். கலப்பு திருமணம் செஞ்சுட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மதுரைக்கு வந்த இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மதுரையில் கலப்பு திருமணம் செய்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கரும்பாலை பகுதியில் பட்டியலினத்தை சேர்ந்த இசக்கி முத்து என்பவர் மாற்று சமூகத்தை சேர்ந்த இளம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு பல வருடங்களாக வெளியூரில் தங்கி ஹோட்டலில் மாஸ்டராக வேலை பார்த்து வந்த இசக்கி முத்து சில நாட்களுக்கு முன்பு மதுரைக்கு வந்துள்ளார். இந்த சூழலில் மதுரையில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் உலக தமிழ் சங்கம் பகுதியில் இசக்கி முத்து மீது தலையில் கல்லை போட்டு மர்ம நபர்கள் படுகொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இசக்கி முத்துவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்த இசக்கி முத்துவின் உடலை பார்த்து அவரது மனைவி கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்காவில் நடந்த இசை கச்சேரியில் தன்னுடன் பணிபுரியும் பெண்ணோட இருந்து சர்ச்சையில் சிக்கிய பிரபலம் இப்போ ராஜினாமாவே செஞ்சிட்டாரு. அமெரிக்க இசை நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் கேமராவில் படம் பிடிக்கப்பட்டு வைரலான நிலையில் ஆஸ்ட்ரோனோமர் தொழில்நுட்ப நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டி பைரன் ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் உள்ள ஸ்டேடியம் ஒன்றில் கோல்ட்பிளே இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஆஸ்ட்ரோனோமர் தொழில்நுட்ப நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டி பைரனும் அந்நிறுவனத்தைச் சேர்ந்த மனித வள தலைவர் கிறிஸ்டின் கபோர்டும் நெருக்கமாக இருந்த காட்சிகள் கேமராவில் பதிவாகி அங்கு வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திரையில் வெளியானது. இச்சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் சர்ச்சைக்குள்ளான இருவரும் விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆஸ்ட்ரோனமர் நிறுவனம் கூறியிருந்த நிலையில் ஆண்டி பைரன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 8 வயது சிறுமி கடத்தி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 9 நாட்களாகியும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இன்னும் போலீசாரின் கண்ணில் சிக்கவில்லை. இரவு பகல் பாராது இடைவிடாமல் நடக்கும் தொடர் தேடுதல் வேட்டையின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கும்மிடிப்பூண்டியில் 8 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை. இந்த சம்பவம்தான் கடந்த 9 நாட்களாக தமிழகத்தில் காட்டுத்தீயாய் எரிந்து கொண்டிருக்கிறது. தினம் ஒரு போராட்டம் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இந்த கோரத்தை எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றனர். பட்ட பகலில் இப்படி ஒரு அக்கிரமத்தை செய்துவிட்டு தப்பிய மர்ம மிருகத்தை போலீசார் ராப்பகலாக வலை வீசி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுமியை சீரழித்த மர்ம நபர் யார்? இடைவிடாத தேடுதலில் சிக்காமல் தப்பிப்பது எப்படி? போலீசாரின் அசாத்திய விசாரணைக்கு சவால் கொடுப்பது என்ன? ஜூலை 12ஆம் தேதி மதியம் 12 மணி இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற ஒரு இளைஞர் மிருகங்கள் இரையை வேட்டையாடுவதைப் போல திடீரென சிறுமியை வாயை பொத்தி அருகே உள்ள மாந்தோப்பிற்குள் தூக்கிக் கொண்டு ஓடியிருக்கிறார். அங்கே ஆள் அரவமற்ற இடத்தில் வைத்து சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இச்சை தீர்ந்ததும் நண்பருக்கு போன் செய்த அந்த காம மிருகம் ஈவிரக்கமின்றி அந்த நபரையும் சிறுமியை சீரழிக்க வருமாறு அழைத்துள்ளார்.
இந்த கேப்பில் சிறுமி அங்கிருந்து தப்பி ஓடி வந்து நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் விவரித்துள்ளார். மகளை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்த பெற்றோர் அருகிலிருந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு பெட்டி கடையில் உள்ள சிசிடிவி கேமரா ஆதாரங்களை கொண்டு போலீஸ் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அதில் சிறுமியை அந்த கொடூரன் கடத்திச் செல்லும் காட்சிகள் தெள்ளத் தெளிவாக பதிவாகி இருந்தது. உடனே அந்த காட்சியில் உள்ள அங்க அடையாளங்களுக்கு ஒத்துப்போகும் அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களை போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியின் முன் நிறுத்தி அடையாளம் காட்டச் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருமில்லை என சிறுமி கூறியிருக்கிறார். அந்த கொடூரன் கத்தியை காட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சம்பவ இடத்தில் இருந்து நண்பரிடம் செல்போனில் ஹிந்தி மொழியில் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் அவர் வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞராக இருக்கக்கூடும் என போலீசார் கணித்தனர். மேலும் அந்த இளைஞரின் முகச்சாயலும் அப்படித்தான் இருந்துள்ளது. உடனே அந்த மர்ம நபரின் புகைப்படத்தை வைத்து சூலூர்பேட்டை ரயில் நிலையம் முதல் சென்னை புறநகர் ரயில் நிலையம் வரை பதிவான நூற்றுக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். குறிப்பாக ஓடும் ரயிலின் ஜன்னலோரம் அமர்ந்திருந்தவர்களின் முகத்தை கூட குற்றவாளியின் அங்க அடையாளங்களோடு ஜூம் செய்து ஒப்பிட்டு பார்த்துள்ளனர். அதில்தான் சூலூர்பேட்டையிலிருந்து ஆரப்பாக்கம் வந்த ஒரு ரயிலில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்யும் ஒரு நபரின் முகச்சாயலோடு காம மிருகத்தின் சாயல் ஒத்துப்போனது. இதனை வைத்து 2 சிசிடிவியில் இருப்பதும் ஒரே நபர்தான் என போலீசார் உறுதி செய்தனர். மேலும் சம்பவத்தன்று சூலூர்பேட்டையிலிருந்து ஆரம்பாக்கம் வந்து இந்த பயங்கரத்தை செய்திருக்க வேண்டுமெனவும் அனுமானித்தனர். இது தொடர்பாக 8 தனிப்படை அமைத்த போலீசார் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வடமாநில நபர் செல்போனில் பேசியதாக சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தின்படி சம்பவ நாளன்று ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான 600 செல்போன் அழைப்புகளை சேகரித்தனர். ஒரு குழுவுக்கு 100 செல்போன் அழைப்புகள் என காவல் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 6 குழுக்களுக்கு எண்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஆதி முதல் அந்தம் வரை அந்த எண்களின் மொத்த கால் ஹிஸ்டரியும் ட்ரேஸ் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சம்பவத்தின் போது அதே நேரத்தில் பதிவான ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள ஒரு செல்போன் எண் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அது ஒரு மீனவரின் செல்போன் எண் என்பதும் அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடம் தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதி என்பதால் அந்த காம மிருகம் அண்டை மாநிலத்திற்குள் ஊடுருவி இருக்கலாம் என சந்தேகித்திருக்கிறார்கள். இதனால் சம்பவத்தில் தொடர்புடைய வட மாநில இளைஞரின் புகைப்படம் தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளில் உள்ள அனைத்து கிராம மக்களின் பார்வைக்கும் போலீசாரால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் ரயில்வே பணிகளுக்காக வட மாநிலங்களில் இருந்து அன்றாடம் பல நபர்கள் கும்மிடிப்பூண்டி பகுதிகளுக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த மர்ம நபரும் அதில் ஒருவராக இருக்கக்கூடும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. நாடோடி போல சுற்றி வரும் அந்த காம மிருகம் சிசிடிவி காட்சிகள் வெளியானதை பார்த்து வட மாநிலங்களில் தலைமறைவாகி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் அந்த மர்ம நபரை கைது செய்ய 8 தனிப்படை போலீசாரும் கடந்த 9 நாட்களாக குடும்பங்களை மறந்து உறக்கமின்றி ராப்பகலாக ஊரூராக அலைந்து திரிந்து விசாரித்து வருகின்றனர். இந்த தொடர் தேடுதல் முயற்சி நிச்சயம் அந்த காம மிருகத்தை போலீசாரின் கையில் சிக்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவில் தமிழக மாணவர் சித்திரவதை செய்யப்படுவதாக வெளியாகியுள்ள ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழகத்திலிருந்து மருத்துவ படிப்புக்காக ரஷ்யா சென்ற தங்கள் மகனை பொய் வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் அவரை மீட்டுத் தர வேண்டும் என்றும் பெற்றோர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்துள்ள பாளையங்கோட்டை கீழ்ப்பாதியில் வசிக்கும் சரவணன் பாமா தம்பதியினரின் மகன் கிஷோர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவ படிப்பிற்காக சென்றுள்ளார். படிப்பு செலவுக்காக பகுதி நேர வேலையாக கொரியர் நிறுவனத்தில் தனது நண்பர்களுடன் வேலைக்கு சேர்ந்துள்ளார். வாடிக்கையாளர்களிடம் பொருட்களை டெலிவரி செய்தபோது ரஷ்யாவால் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர். மகனை மீட்க பெற்றோர் போராடி வரும் நிலையில் யுக்ரைனுக்கு எதிரான போருக்கு செல்ல கையெழுத்திடுமாறு போலீசார் தன்னை மிரட்டுவதாகவும் தனி அறையில் பூட்டி சித்திரவதை செய்வதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர் தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அப்பா, நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்ப்பா வாருக்கு. அப்புறம் அவங்க இங்கே இருந்து கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும், இப்போ நீ சைன் போடல நாங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ரூமில் வந்து மூடி வச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ இப்போ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. மேபி வாருக்கு அமுச்சு விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. மண்டே இல்லைன்னா சண்டே, எனக்கு தெரில. இது எனக்கு ஃபோன் இனிமேல் தரமாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. யார்கிட்டையும் வந்து இந்த கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து இப்போ வந்து அவன் கேன்சல் பண்ணுறான், அதுக்காக வந்து அவங்க கூட எல்லாருமே பேடாகவே பேசுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ எனக்கு இன்றைக்கி டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடு, நீ போகிற நாள் அன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க பயமாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் பேசுங்கப்பா, கொஞ்சம் எம்பசிக்கிட்டே. ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப இது கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மியில இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னை ஏமாத்தி இந்த வாரம் அமுச்சு விட்டாங்க. எனக்கு செம பயமா இருக்குங்க ஐயா, இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. என்ன பண்றேன்னு தெரியலங்க ஐயா. போய் சொல்லி என்ன அமுச்சு விட்டாங்க. எல்லார்ட்டும் ஹெல்ப் கேட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல. எனக்கு இங்க கொண்டுருவாங்க போல. எனக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. இந்நிலையில் இப்பிரச்சனையில் அரசு தலையிட்டு தங்கள் மகனை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னதாக கண்ணீருடன் வீட்டின் பூஜை அறையில் பிரார்த்தனை செய்தனர். தன்னை ஏமாத்தி வேறொரு பெண்ணோட வசித்த கணவருக்கு மனைவி எப்படி தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பன்ருட்டி அருகே வேறொரு பெண்ணுடன் வசித்து வந்த கணவனை அவரது மனைவி வீட்டில் வைத்து பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பன்ருட்டி ராமசாமி நகரைச் சேர்ந்த பெண்ணிற்கும் வஉசி நகரைச் சேர்ந்த லோகநாதன் என்பவருக்கும் 2016ஆம் ஆண்டு பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சூழலில் லோகநாதன் வேறொரு பெண்ணுடன் வீடு எடுத்து தங்கியுள்ளார். இதனை அறிந்த மனைவி கணவர் தங்கியிருந்த வீட்டிற்கு பூட்டு போட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் லோகநாதனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். ஆந்திராவில் காதலிய கொடூரமாக கொலை செஞ்சுட்டு தலைமறைவான காதலனை போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. கொலைக்கான காரணம் அதிர வச்சிருக்கு. ஆந்திராவில் பாலியல் தொழிலில் ஈடுபட மறுத்த காதலியை காதலன் குத்திக் கொன்றதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோனசீமா மாவட்டத்தை சேர்ந்த 22 வயதான ஓலேட்டி புஷ்பா என்பவர் கணவரை பிரிந்து விஜயவாடாவிற்கு குடிபெயர்ந்தார். அங்கு மெக்கானிக்காக பணிபுரியும் ஷேக் ஷாம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் பின்னர் இருவரும் வீடு வாடகைக்கு எடுத்து குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையான ஷாம் 2 தினங்களுக்கு முன் குடிபோதையில் வீட்டிற்கு வந்து அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறி புஷ்பாவை பாலியல் தொழிலில் ஈடுபடுமாறு வற்புறுத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு புஷ்பா திட்டவட்டமாக மறுத்ததால் அவரை கத்தியால் குத்திவிட்டு ஷாம் தப்பியதாக போலீஸ் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த புஷ்பா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ள போலீசார் தலைமறைவான ஷேக் ஷாமை தேடி வருகின்றனர். 20 வருஷமா சொகுசு கார்களை மட்டுமே குறி வச்சு திருடின ஒரு ஹைடெக் கொள்ளை என போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. 150 கார்களை களவாடிய MBA பட்டதாரியின் பின்னணி என்ன? GPS கருவியை பொருத்தி சொகுசு கார்களை குறிவைத்து திருடும் ஹைடெக் திருடனின் அசாத்திய அபேஸ் காட்சிதான் இது.
கையில் மஞ்சப்பை, முகமூடி, தொப்பி என அடையாளத்தை மாற்றிக்கொண்டு அர்த்த ராத்திரியில் வீட்டிற்கே சென்று காரை களவாடி வந்திருக்கிறார். நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்பதைப் போல கொள்ளையடித்தால் சொகுசு கார்களை மட்டுமே கொள்ளையடிப்பேன் என வைராகியத்துடன் 150க்கும் மேற்பட்ட கார்களை திருடி நேபாளில் விற்றிருக்கிறார் இந்த வில்லங்க வீராசாமி. இருபது வருடமாக பல மாநிலங்களில் கைவரிசை காட்டிய கேடி பாண்டிச்சேரியில் வசமாக சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். சென்னை அண்ணா நகர் கதிரவன் காலனியைச் சேர்ந்தவர் யதிராஜ் ரத்தினம். இவர் கடந்த மாதம் கோயம்பேட்டில் உள்ள டொயோட்டா ஷோரூமில் தனது ஃபார்ச்சுனர் சொகுசு காரை சர்வீஸ்க்காக விட்டிருந்தார். சர்வீஸ் முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட கார் ஜூன் 10ஆம் தேதி காணாமல் போயிருக்கிறது. அடுத்த கணமே அக்கம் பக்கத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார். அப்போதுதான் முகமூடி, தொப்பி அணிந்தபடி மஞ்சப்பையுடன் அதிகாலையில் வந்த ஒரு மர்ம நபர் காரை திருடி சென்றது தெரிந்திருக்கிறது. உடனே அந்த சிசிடிவி ஆதாரங்களோடு திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் யதிராஜ் ரத்தினம். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளியை தேடி வந்திருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் குற்றவாளியை கண்காணித்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் ஒரு சொகுசு காரை அபேஸ் செய்வதற்காக காத்திருந்த திருடனை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அவரை சென்னை அழைத்து வந்து விசாரித்தபோது 20 ஆண்டுகளாக நடந்த பகீர் கார் திருட்டு வெட்ட வெளிச்சமானது. அந்த திருடனின் பெயர் சட்டேந்திர சிங் ஷிகாவாத். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த இவர் ஒரு MBA பட்டதாரி. இவரது தந்தை ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். ஆனால் இவர் மட்டும் படித்து முடித்துவிட்டு திருட்டில் குதித்திருக்கிறார். ஒவ்வொரு திருடனுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் என்பதைப் போல சொகுசு கார்களை மட்டுமே குறிவைத்து திருடி விற்பனை செய்ய வேண்டுமென்பது சட்டேந்திர சிங்கின் தாரக மந்திரம். இதனால் ஷோரூமில் சர்வீஸ்க்காக விடப்படும் சொகுசு கார்களை நோட்டமிட்டு ஊழியர்களுக்கு தெரியாமல் சென்டருக்குள் நுழைந்து காரில் GPS கருவியை பொருத்தி விடுவார். பின் அதன் மூலம் கார் எங்கே இருக்கிறது என்பதை கண்காணித்து யாரும் இல்லாத நேரத்தில் டூல்ஸுடன் சென்று காரை களவாடி விடுவார். திருடப்படும் கார்களை சொந்த மாநிலமான ராஜஸ்தானுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து நேபாளில் விற்று வந்துள்ளார். இப்படி தமிழ்நாடு மட்டுமல்லாது கர்நாடகா உட்பட இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் 150க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடி விற்பனை செய்திருக்கிறார். கடந்த 20 வருடங்களாக கார் திருட்டில் ஈடுபட்டு வரும் சட்டேந்திர சிங் சொகுசு கார்களை தவிர மற்ற கார்களை திரும்பி கூட பார்ப்பதில்லையாம். அப்படி சென்னையில் அசைன்மெண்டை முடித்த சட்டேந்திர சிங் அடுத்த ஆபரேஷனுக்காக பாண்டிச்சேரி சென்றபோது வசமாக சிக்கியுள்ளார். இந்நிலையில் கோயம்பேட்டில் உள்ள டொயோட்டா ஷோரூமில் பணிபுரிபவர்களுக்கு தெரியாமல் கார் திருட வாய்ப்பில்லை. இந்த கார் திருடு போனதற்கு முக்கிய காரணம் ஷோரூமில் பணிபுரிபவர்கள் மட்டுமே என யதிராஜ் ரத்தினம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கார் ஷோரூமில் உள்ளவர்களையும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த திருடனுடைய சொந்த ஊர் வந்து ஜெய்ப்பூர் சார். இவன் நம்ம வண்டியை எடுக்கிறதுக்கு இங்க ஒரு 2 வீலரை திருடுறான் சார். இந்த 2 வீலரை திருடி லான்சன் டொயோட்டா யார்டுக்குள்ள போயிட்டு GPS கேமராவை என் வண்டியில போட்டு என் வண்டியை ஒரு 10 நாள் நோட்டம் எடுத்து அன்னைக்கு நைட்டு 10ஆம் தேதி வெடிக்காத்தால 1:10க்கு உள்ள என் வண்டி வித்தவுட் அலாரம். இது நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய ஹை எண்ட் வண்டி 50 லட்ச ரூபா வண்டி ஹை எண்ட் வண்டி எந்த வித சைரனும் இல்லாம கரெக்டா ஓபன் பண்ணி அடுத்து 20 நிமிஷத்துல வண்டியை ஓபன் பண்ணி அவங்க 10ஆம் தேதி கிளம்பின வண்டி 14ஆம் தேதி போய் ராஜஸ்தான்ல சேர்ந்துச்சு சார். ஸோ என்னுடைய கார் 10ஆம் தேதி 6 கடந்த பிறகு நான் எல்லாருக்கும் பாட்டியோ அண்ட் லான்சன் டொயோட்டோடைய இன்செக்யூரிட்டி காரணனால தான் என் கார் மிஸ் ஆயிருக்கு. அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்டா இருக்கு. லான்சன் டொயோட்டோ கோயம்பேடு. இதனால இப்போ எனக்கு மன உளைச்சலாகி என்னால் 40 நாள் நான் தூங்கவே இல்லை.
ஸோ இதனால என்னுடைய கார் வந்து வெளியே போகிறதுக்கு முக்கிய காரணமே லான்சன் டொயோட்டா கோயம்புத்தூர். ஸோ இதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. இதில் என்னன்னா நான் காவல்துறையை வேண்டிக்கு அணுகிறது என்ன கேட்குறேன்னா, என் கார் இல்லாமல் மீஞ்சூர்லேயும் ஒரு கார் வந்து திருடு போயிருக்கு. இந்த 2 காரையும் மீட்டு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையாண்டுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கார் திருட்டு வழக்கின் பின்புலத்தில் யாராவது உள்ளனரா? சட்டேந்திர சிங் மட்டும் இதை தனியாக செய்தாரா? வேறு யாராவது தொடர்பில் உள்ளார்களா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.